மயக்கத்துக்கான மருத்துவம். மயக்கம் இன்றைக்கி யார் யாருக்கு வருது? சரியாக சாப்பிட்லன்னா வருது, அதிக புளிச்சோறாக தின்றவங்களுக்கு வருது, அது இல்லாமல் விரதம் இருக்கிறவங்களுக்கு வருது, காற்று பற்றாத இடத்துல இருக்கிறவங்களுக்கு வருது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மயக்கத்தை சரி செய்கிறதுக்கு கொத்தமல்லி விதை, வெத்தலை, நாட்டு மாட்டு நெய், பேரிச்சம்பழம், கிராம்பு, ஜாதிபத்திரி, இது எல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். மயக்கம்னாக்கா பித்தத்தினால வர்ற மயக்கம் இருக்குது. அது ஒரு விதமான மயக்கம். கொழுப்பு சத்து அடைச்சிக்கிறது, கொழுப்பு அதிகம் நம்ம ரத்தத்தில் கொழுப்பு சத்து கூடிடுச்சுனாக்கா மயக்கம் வரும். காற்றோட்டம் இல்லாத இடத்துல இருக்கிறவங்களுக்கு மயக்கம் வரும். வாசனை திரவியங்கள் அதிகம் போட்டிருக்கிறாங்க, அந்த வாசனை சென்ட்டு அந்த மாதிரி பூ அதிகம் தலையில் வச்சாங்கனாக்கா அவங்களுக்கு மயக்கம் வந்துடும். இப்படி அதிகம் நிறையா சாப்பிடுவாங்க, அவங்க அளவு முறை தெரியாமல் சாப்பிட்ருவாங்க, அப்போ அவங்களுக்கும் மயக்கம் வந்துடும். உணவு சரியாமையினால் மயக்கம் வரும். பித்த மயக்கம் அப்படின்றது அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பித்தத்தை சரி பண்ணி உடம்புல சமச்சீராக கொண்டு வர்றதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். பொதுவாக எப்பையும் திடீர்னு மயக்கம் வந்துக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு ரத்தத்தில் பித்தம் கூடி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கிறலாம். அந்த பித்தத்தை சமச்சீர் நிலைக்கு கொண்டுட்டு வர்றது, மயக்கத்தை சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த தனியாவுக்கு இருக்குது. கொத்தமல்லி விதை, இந்த கொத்தமல்லி விதை நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறலாம். பித்த மயக்கத்தை சரி பண்ணக்கூடியது. நரம்பு தளர்ச்சி இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நடுக்கம், அந்த மாதிரி அவங்க மயங்கிட்டாங்கனாக்கா உடம்புலாம் கிடுகிடுன்னு நடுங்கும். அப்போ நரம்பு தளர்ச்சினாலையும் மயக்கம் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ரத்தோட்டம் குறைபாடுனால மயக்கம் வரலாம். காற்றோட்டம் இல்லாத இடத்துலையும் மயக்கம் வரும். அப்படி நிறைய அவங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லாட்டி மயக்கம் வரும். இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு நரம்புகளை வலுப்படுத்துகிற தன்மை எப்போவுமே இந்த ஜாதி பத்திரிக்கு இருக்குது. ஜாதி பத்திரி 1 பூ முழுசாக எடுத்துக்கலாம். மயங்கி விழுந்துட்டாங்கனாக்கா அடிபட்டுரும், செஞ்சிரும், அந்த வலி இருக்குதுனாக்கா இந்த மருந்து நம்ம கூட சேர்த்து கொடுக்குறப்போ வலி நிவாரணியாக அவங்களுக்கு இதுவும் நரம்பை வலுப்படுத்தக்கூடியது. இந்த கிராம்பு ஒரு 7 கிராம்பு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா முதல்ல அரைச்சி எடுத்துடலாம். வெத்தலை பெருசாக இருந்துச்சுன்னா 1 போட்டுக்கலாம், சிறுசாக இருக்கிறதுனால நான் 2 வெத்தலை கூட சேர்த்துக்கிறேன். கழிவுகள் வெளியேறாமல் இருந்துச்சுனாக்கா பசி தன்மையை தூண்டக்கூடியது, கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. சாப்பிட்டதுனால மயக்கம், அந்த செரிப்புத்தன்மை இல்லாமல் அடிக்கடி மயக்கம் வருதுனாக்கா அதையும் சமச்சீர் நிலைமைக்கு கொண்டு வர்றது, கசடுகளை வெளியேற்றக்கூடியது இந்த வெற்றிலை. இது 2 எடுத்து இருக்கிறோம். இதையும் கூட சேர்த்து இடிக்கணும். பேரிச்சம்பழம் 2 கூட சேர்த்துக்கலாம். மயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இனிப்பு, சமச்சீரான இனிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு சேர்ந்த இதெல்லாம் கொடுக்குறப்போ அவங்களுக்கு சீக்கிரமாக மயக்கத்திலேருந்து தெளிஞ்சிருவாங்க. இந்த கூட்டு மருந்தில் பேரிச்சம்பழம் 2 சேர்த்துருக்குறோம். அந்த இடித்த கலவையை தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நெய் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும்.
அடிக்கடி மயக்கம் வந்துக்கிட்டு இருக்குதுனாக்கா இந்த மருந்தை தயார் பண்ணி நீங்கள் அப்பப்போ சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கனாக்கா ஒரு ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு அந்த பித்தம் சமச்சீர் நிலைமைக்கு வந்துருச்சுனாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு மயக்கன்றதே வராது. நேரத்துக்கு உணவு சாப்பிடணும். மயக்கம் இன்னைக்கு மயக்கம் யார் யாருக்கு வருது? அதிகமாக புகை பிடிக்கிறவங்களுக்கு, கஞ்சா குடிக்கிறவங்களுக்கு, குடிப்பழக்கம் உள்ளவங்களுக்கு, சாப்பிடாமே இருக்கிறவங்களுக்கு, சும்மா ஊரை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, இப்போ சாப்பிடுவோம் பிறகு சாப்பிடுவோன்னு நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து மயக்கம் வரும். இருசக்கர வாகனத்தில் நேராக போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு பக்கம் போய் தள்ளிடும். ஒன்று ரோட்டோரம் தள்ளிட்டா தப்பிச்சிருவான், உள்ளே போய் வந்தால் பஸ்ஸுக்குள்ளே கெடுக்க வேண்டியதான். ஏன்னா அதனால் நேரத்துக்கு கண்டிப்பாக சாப்பிடுங்க. இன்றைக்கி இருக்கிற உணவுகள் சத்து பற்றாக்குறையான உணவுகள். சத்து கூடினா தான் நம்ம வந்து வாழ முடியும். சத்தே இல்லாத உணவை சாப்பிட்டுட்டு நம்ம இருக்கிறோம்னா நம்ம உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் செயல் இழக்க ஆரம்பிச்சிடும், ரத்தம் குறைஞ்சிரும். அதனால் மயக்கம் வரும். அந்த மயக்கத்துக்கு முக்கியமாக பேரிச்சம்பழம், கொத்தமல்லி விதை, ஜாதிபத்திரி, கிராம்பு, நாட்டு மாட்டு நெய், வெத்தலை இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக இடித்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த மருந்தை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக மயக்கம் நல்லாகும். மயக்கத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.